மதுரைக்கீரையும் அதிக அளவில் மருத்துவ குணம் கொண்ட கீரை தான். இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் குறையுமாம். சளி, ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கீரை ஒரு நல்ல தீர்வாக தான் இருக்கு. இது மனிதனுக்கு உடலுக்கு வலு கொடுக்கறது, இரத்தத்தை சுத்திகரிக்கவும் பயன்படுது. பசியின்மையை சரி செய்யும். இது பசியை தூண்டக்கூடிய கீரை தான். காது நோய், புண்கள், காமாலை, இருமல் எல்லாத்துக்குமே இந்த மதுரைக்கீரை ஒரு தீர்வாக தாங்க இருக்கு. இந்த மதுரைக்கீரையை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான சத்து அந்த கீரையில அதிக அளவில் இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கும்போது சிறிது அளவா கொடுத்து போக போக தான் அளவை அதிகரிக்கணுமா. இந்த கீரை எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு கீரை தான். இந்த மதுரைக்கீரையை எப்பொழுதுமே வேக வச்சு சமைச்சு தான் சாப்பிடணும். இந்த கீரையை கழுகும் போது இதில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா சேர்த்து கழுக வேண்டுமா. அப்படி கழுவினா மட்டும்தான் இந்த கீரையில் இருக்கக்கூடிய நச்சு தன்மைகள் குறையும். இந்த மதுரைக்கீரையும் அளவாக தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாகும் போது இது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கீரை தான். இந்த மதுரைக்கீரையில் இரும்பு, விட்டமின் ஏ, சி, நார்ச்சத்து எல்லாமே அதிக அளவில் அடங்கி இருக்கு. ஆனால் இந்த மதுரைக்கீரையை பச்சையாக மட்டும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அது உடலுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.